ஹாய் மக்களே, நாமளும் 2 நாளாக கஷ்டப்பட்டு புறா கூண்டு அடிச்சிட்டோம். பாருங்கள், நான் தனியாள் தான், நான் ஒருத்தனே தான் அடிச்சிருக்கேன். இது வீடியோ எடுத்து போடலான்னு பார்த்தேன். நான் ஒரே ஆளாக எல்லா வேலையை பார்த்துட்டு இருக்கங்காட்டி நம்மளால் வீடியோ எடுக்க முடியல. இருங்க, உள்ளே காட்டுறேன். எல்லாம் சாப்பிட்டு வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் குஞ்சு புறா. இதில் மொத்தம் இந்த சைடு ஒரு மேலே ஒரு பொட்டி, கீழே ஒரு பொட்டி, இந்த சைடு 4 ஜோடி, இந்த சைடு ஒரு 4 ஜோடி இருக்கலாம். அந்த மாதிரி இதை மேலே செட் பண்ணியிருக்கேன். மொத்தம் இந்த சைடு 4 பாக்ஸு, இங்கே 4 பாக்ஸு, இங்கே 4 பாக்ஸு, அந்த மாதிரி அடிச்சிருக்கேன் கூண்டு. இதுக்கு டோரு, இதுக்கு தனி டோர் வச்சுட்டோம். இதை க்ளோஸ் பண்ணி வைக்கிறது வரை எங்கேன்னு தெரில. இது இப்போதைக்கு இப்படியே இருக்கட்டும். கீழே அதே மாதிரி அடிச்சிருக்கேன். கீழே தனி டோரு, கீழே வந்து பெரிய புறாலாம் இருக்கிற மாதிரி விட்டுருக்கோம். மொத்தம் இதில் வந்து 16 ஜோடி விடலாம் மக்களே. அந்த மாதிரி பிளான் பண்ணி அடிச்சிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே மூடி வச்சுட்டு வந்துடுறேன். மூடி வேறு வைக்க முடியல, க்ளோஸ் பண்ண முடியல. சரி, அப்படியே இருக்கட்டும். வீடியோ போடலான்னு பார்த்தேன் கூண்டு அடிக்கிறத. சரி, நம்ம தனியாக போட்டுட்ருக்குறோமே, தனியாக கூண்டு செய்கிறோமே, நம்மளால் போட முடியாது அப்படின்ட்டு தான் வீடியோ எடுக்க முடியல. அதுவும் இடமும் ரொம்ப சின்னது. இந்த இடம், இந்த பாக்ஸ் அடித்து திருப்புறத்துக்குள்ளேயே எனக்கு போதும்னு ஆயிடுச்சு. சொப்பா தனியாக எப்படா, ரொம்ப சிரமம் மக்களே. கூண்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலே வந்து என்ன வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? இங்கே வந்து இந்த பொட்டியில் வந்து ஜோடி போட்டிருக்கேன். இந்த பொட்டியில் வந்து ஒன்றும் இல்லை, சும்மா தான் இருக்குது. சரி, எதுவும் எலிக்குது உள்ளே போயிடக்கூடாதுன்னு சும்மா மூடி வச்சுருக்கேன். அவ்வளோதான் மக்களே. நம்ம வீடியோ ஒரு வாரமாக போடல, பார்த்துட்டு எல்லாம் போடணும் இனிமேல் தான். சரி, பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே எப்படி இருக்குன்ட்டு. பாய்.